ரிஷப ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் வந்து 12ஆம் வீட்ல இருந்தார். 12ஆம் வீட்ல இருந்தப்ப உங்களுக்கு வந்து சுப செலவுகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். சனி பகவான் வந்து 10ஆம் வீட்ல தான் இருக்க போறாரு. இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதுமே. ராகு வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து இந்த வருஷம் குரு பயிற்சியில் வந்து ஜென்ம ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ ஜென்மத்தில் இருக்க குரு வந்து சில பிரச்சனைகளை கொடுக்க தான் போகுது. அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தைரியத்தை வந்து பலப்படுத்தி கொடுத்துரும். ஸோ 11ல் ராகு இருக்கும்போது குரு பகவான் எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் கிடச்சிரும். இருந்தாலும் குரு பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதால நீங்கள் வந்து தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஸோ பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் லெவல் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அதனால் எதையுமே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரும். அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம். குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து உங்களுடைய சுயஜாதகம் வந்து வலுவற்று இருந்தால் உங்களுக்கு வேலையே போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டைம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் வந்து அதிகமாக முறைச்சிக்காமல் அவங்களோட அனுசரித்து நடந்துக்கிறது வந்து நல்லது. அப்படி ஏதாவது உங்களுக்கு வேலை ஏதாவது உங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும், அதாவது மே 2025 வரைக்கும் வேலை இல்லாமலே இருக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணப்பிரச்சனை. ஸோ ஜென்மத்தில் குரு வரும்போது பணப்பிரச்சனை இருக்கும். ராகு வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்தாலும் ஜென்ம குருவாக இருக்கிறதால வீண் விரயம் ஏற்படும். அதாவது நீங்கள் வந்து வீண் விரயம்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பணத்தை போட்டிங்கன்னா அது வந்து பல லட்சத்தில் இல்லை கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரியான ஒரு கிரக நிலை இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு ரிஸ்க்கையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் வந்து எந்த ஒரு பணத்தையும் போடாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் பணம் வந்து ஒரு கடனாக கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த ஒரு சோதனையான காலகட்டத்தை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிடுவதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும்.